அனௌன்ஸ்மெண்ட்டு நிறைய அனௌன்ஸ்மெண்ட் இருக்குது எம்எஸ்எம்இக்கு. இது ஒரு இம்பார்ட்டன்ட் அனௌன்ஸ்மெண்ட்டு. அதே மாதிரி எம்ப்ளாய்மெண்ட்டுக்கும் அவங்க வந்து 2-3 இதுவாக கொடுத்துருக்காங்க. ஹாஸ்பிட்டாலிட்டி இண்டஸ்ட்ரி ரிலேட்டட் எம்ப்ளாய்மெண்ட் எப்படி ஜென்ரேட் பண்ணுறது, முத்ரா லோன்ஸ் எக்ஸ்டென்ஷன் ஃபார் எம்ப்ளாய்மெண்ட்டுக்கு கொடுத்துருக்காங்க. R&D அண்ட் இன்னோவேஷன் அண்ட் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அகெயின் அவங்க 20,000 கோடி அதுக்கு அலோகேட் பண்ணியிருக்காங்க. அதுக்கு பல தரப்பட்ட ப்ரப்போசல்ஸ் ஆர் இன்க்ளூடிங் 10,000 ஃபெலோஷிப் இன் IIT ISC அதெல்லாம் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஃபண்ட்ஸ் ஃபார் டீப் டெக் ஃபார் ஸ்டார்ட் அப். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, டீப் டெக் இன்க்ளூட் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், அதுக்கு ஃபண்ட் கிரியேட் பண்ணி எப்படி இன்வெஸ்ட் பண்ணுறது இந்த கவர்மெண்ட் ப்ரோக்ராம்ஸ்க்கு அப்படின்றதுக்கு ஒரு ஃபண்ட் கிரியேட் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் வந்து ஃபியூச்சரிஸ்டிக்காக கொடுத்த ப்ரப்போசல். ஸோ இதெல்லாம் வந்து ஒரு பக்கம் இருக்குது. நம்ம டேக்ஸ் சைடில் பார்த்தீங்கன்னா அஃப்கோர்ஸ் இன்கம் டேக்ஸ் தவிர ஜிஎஸ்டியில் ஒன்றும் இருக்காது இந்த ஆஸ் யூஷுவல், பிகாஸ் ஜிஎஸ்டி தனியாக கவுன்சில் மீட்டிங்கில் பண்ணுறதுனால. கஸ்டம் சைட்லேன்னு பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டண்ட்டாக 2 விஷயம் சொல்லியிருக்காங்க. சர்சார்ஜ் அண்ட் வெல்ஃபேர் சர்சார்ஜ் 2 இருக்குது. செஸ் அண்ட் சர்சார்ஜும் 2 இருக்குது. ரெண்டுமே ஒரே டிரான்சாக்ஷனுக்கு அப்ளை ஆகாது. ஒன்று எய்தர் இட் வில் பி செஸ் ஆர் சர்சார்ஜ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதனால இம்போர்ட் கொஞ்சம் சீப்பாக வாய்ப்புகள் ஜாஸ்தியாக இருக்குது. நம்ம பார்க்கணும் எப்படி கொடுத்துருக்காங்கன்றத. ஸோ போத் SWS சோஷியல் வெல்ஃபேர் சர்சார்ஜ் அண்ட் செஸ் வில் நாட் அப்ளை ஆன் இம்போர்ட்ஸு அப்படின்னு ஒரு இடத்துல சொல்லியிருக்காங்க. இதை தவிர நிறைய லைஃப் சேவிங் ட்ரக்ஸு, ஃபார்மா குட்ஸு அதுக்கெல்லாம் வந்து அவங்க கஸ்டம்ஸ் டியூட்டி ரிடக்ஷன் பண்ணியிருக்காங்க, எக்ஸம்ஷன் பண்ணியிருக்காங்க. அதெல்லாமும் இம்பார்ட்டண்ட் அனௌன்ஸ்மெண்ட். ஒரு இம்பார்ட்டண்ட் அனௌன்ஸ்மெண்ட் மக்களுக்கு பொதுவாக புரிகிற மாதிரி பார்க்கணுன்னா, இந்த லித்தியம் அயான் பேட்டரியோட இதில் வந்து ரா மெட்டீரியல் அஸ் வெல் அஸ் பேட்ரி இட் செல்ஃப் கஸ்டம்ஸ் டியூட்டி கம்மி பண்ணியிருக்காங்க. இதனால் மொபைல் ஃபோன் ப்ரைஸஸ் கேன் கம் டவுன். ஸோ இதெல்லாம் வந்து ஒரு பொதுமக்களை இம்பேக்ட் பண்ணுற மாதிரியான ஒரு ப்ரப்போசல்ஸ்லாம் இருக்குது கஸ்டம்ஸில். இதை தவிர நிறைய புதுவிதமான ப்ரப்போசல்ஸ் கொடுத்துருக்காங்க. அசஸ்மெண்ட் எவ்வளோ வருஷத்துக்குள்ளே கம்ப்ளீட் பண்ணணும் அதெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ இன்ஆல் நீங்கள் ஓவராலாக பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ஒரு எக்ஸ்ட்ராடனரி ஒரு என்ன சொல்கிறது, ஒரு எக்ஸ்ட்ராடனரியான ஒரு பட்ஜெட்டுன்னு சொல்ல முடியாது. பட் அட் த சேம் டைம் ஒர்க்மேன் கைண்ட் ஆஃப் எ பட்ஜெட் வேர் தே ஹவ் தாட் த்ரூ ஆல் த ப்ராப்ளம், considering the international scenario, considering the current economic situation, whatever fiscal room they have in terms of providing tax benefits, they have provided, is what I would say. In all, I think it's a fairly good budget, is what I would sum it up. Thank you, Mr. Just to add, இந்த 1 லட்சம் கோடி வந்து ரெவன்யூ லாஸ்ன்னு சொல்கிறாங்க ஃபார் தி சேஞ்ச் ஆஃப் தி இன்கம் டேக்ஸ் ஸ்லாப். பட் ஆனால் அது வந்து ஐ திங்க் தட்ஸ் கோயிங் டு ஸ்பர் investment, because savings and it's going to increase the money in the hand of the people. So அதனால அவங்க செலவு பண்ணாங்கன்னா it will again come back into the system. So I am positive that we are going to hit 7% plus growth as we go. That's my thought process. I would request Mr. Suresh to take the tax proposals. இங்கே பார்த்தீங்கன்னா அந்த நம்ம எப்படி ஒரு மேட்ச்சில் கடைசி பால் 6 அடிச்சு ஜெயிச்சான்னு எப்படி சந்தோஷம் இருக்கும். இன்ஃபேக்ட் நீங்கள்லாம் அவங்க கடைசி 5 நிமிஷம் முன்னாடி இங்கே அப்படியே பட்ஜெட் முடிஞ்சிருக்குன்னு நினச்சிட்டீங்க. அப்போ தான் அவங்க திடீர்னு ஒரு பெரிய ஒரு 6 ஒன்று அடித்தாங்க. இன்ஃபேக்ட் நம்ம டெலிவிஷன் சேனல்ஸில் பட்ஜெட் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம சொன்னோம், ஆக்சுவலாக எல்லா தரப்பினருக்கும் இதில் ஒரு பெனிஃபிட் கிடைக்கும் அப்படின்ட்டு. உண்மையிலே எல்லாருக்குமே ஒரு பெரிய பெனிஃபிட் கிடைக்கும். நீங்கள் ஒரு 7 லட்சத்துலேருந்து 12 லட்சம் வரைக்கும் டேக்ஸ் கிடையாதுன்றது ஒரு பெரிய இது. நம்ம டெஃபினட்டாக வந்து எல்லாருமே வந்து மனசுக்குள்ளேயான இது கை தட்டணும். நமக்கு வெறுப்பு இல்லாமல் இது ஆக்சுவலாக 12 lakhs சேலரி கிளாஸ்னால் 12,75,000 வரைக்கும் டேக்ஸ் கிடையாது. நம்மளை போல கண்ட்ரிக்கு இது ஒரு பெரிய சாதனை, ஒரு பெரிய போல்டு மூவ். இது நம்ம பிகினிங்லேயே சொன்னோம், ஏன்னா கன்சம்ஷன் ஸ்பர்ட் பண்ணணும், அதனால அதை பண்ணணுன்றது ஒரு பெரிய 6 அடிச்சு பயங்கரமாக முடிச்சிட்டாங்க. இன்றைக்கி இந்தியா ஃபுல்லாக அவங்களுக்கு பயங்கரமாக கை தட்டிட்டு இருப்பாங்க ஆக்சுவலாக. இது ஒன்று. ரெண்டாவது, ஃபஸ்ட் பாலுமே 6 தான். ஏன்னா ஒரு புது இன்கம் டேக்ஸ் பில்லுன்றது 2010லேருந்து வரப்போகிறது இது ரொம்ப நாளாக இருக்குது. ஆனால் வரவே இல்லை. ஆனால் இந்த பட்ஜெட்டில் அவங்க அடுத்த வாரமே அது வரப்போகிறது அப்படின்னு சொன்னாங்க. ஆக்சுவலாக இது வந்து கடைசி 15 வருஷமாக இந்த இன்கம் டேக்ஸ் 961 இன்கம் டேக்ஸாக மாற்ற போகிறோன்னு சொன்னதோடு நின்றதே தவிர நடக்கவே இல்லை. இட் ஹஸ் நவ் சீன் தி லைட். மூணாவது பார்த்தீங்கன்னா, மக்கள் கையில் பணத்தை எப்படி கொடுக்குறதுன்றது நிறையா, அதை தவிர சின்ன எஃபர்ட். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் ரெண்ட்டு நீங்கள் வாங்குறீங்கன்னா 2 லட்சம் 3 லட்ச ரூபாய் ரெண்ட் வாங்கினா உங்கள் கையில் 3 லட்ச ரூபாய் கிடைக்காது. ஏன்னா அதில் 10% வரி பிடித்தம் பிடிச்சி உங்கள் கையில் 2,70,000 ரூபாய் கிடைக்கும். ஆனால் இப்போ நீங்கள் 6 லட்சம் ரூபாய் தாண்டினா தான் இந்த வரி பிடித்தலே இருக்கும். சார், இப்போ 4 லட்சத்துலேருந்து 8 லட்சத்துக்கு
5% 8 லட்சத்திலிருந்து 12 லட்சத்துக்கு 10%, அது என்ன கணக்கு, அது யார் கட்டணும்? அதாவது வந்து அந்த உங்களுக்கு அந்த பெனிஃபிட் 12 லட்சம்ன்றது அந்த ஸ்லாப் ரேட் மாற்றினதை அவங்க சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலாக அதனுடைய இன்டைரக்ட் பெனிஃபிட் தான் நம்ம சொல்கிறோம். 12 லட்சம் வரைக்கும் டேக்ஸ் கட்ட வேணாம், 12,75,000 வரைக்கும் டேக்ஸ் கட்ட வேணான்ட்டு. அதனுடைய ஆமாம், அதாவது 4 லட்சம் மேலே நீங்கள் உங்களுக்கு இன்கம் இருந்தால் நீங்கள் வரி ரிட்டர்ன் தாக்கல் பண்ணி தான் ஆகணும். ஆனால் உங்களுக்கு வந்து நீங்கள் 12,75,000 வரைக்கும் சேலரி கிளாஸ்னால் பிடிக்கும், உங்களுக்கு டேக்ஸே கிடையாது. ஆனால் நீங்கள் வரிக்கு இது செலுத்தாகணும் ஆக்சுவலாக. ஸோ ரிட்டர்ன் நீங்கள் போட்டு தான் ஆகணும் 4 லட்சம் தாண்டினாலே. ஸோ அது வந்து ஸ்லாப் ரேட்டு அப்படின்னு சொல்லுவோம். இந்த புது டேக்ஸ் ரிஜிமில் போனீங்கன்னா அந்த மாதிரி இருக்கும். நீங்கள் எந்த பெனிஃபிட்டுமே கிளைம் பண்ணாமல் போனீங்கன்னா இந்த பெனிஃபிட் இருக்கும் ஆக்சுவலாக. அது ரொம்ப உங்களுக்கு டீட்டெயிலில் போனால் புரியுது, ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கும் ஆக்சுவலாக. ஸோ அதை போல் பார்த்தீங்கன்னா நீங்கள் இங்கேருந்து இந்தியாவிலேருந்து நீங்கள் உங்கள் பசங்க படிக்கிறதுக்காக நம்ம பணத்தை வெளில அனுப்புகிறோம். முன்னாடி 7 லட்ச ரூபாய் இருந்தாலே 20% வந்து எக்ஸ்ட்ரா வாங்கிடுவாங்க பேங்க்கு. இப்போ அது 10 லட்ச ரூபாய் வரைக்கும் வாங்க மாட்டாங்க ஆக்சுவலாக. அதே போல் எஜுகேஷன் லோன் வாங்கி உங்கள் பசங்களை வெளிநாட்டில் படிக்க வைக்கிறீங்கன்னா அதுக்கு வரிப்படுத்தலே கிடையாது. இந்த மாதிரி வந்து மக்கள் கையில் பணத்தை கொடுக்கறதுக்கு உண்டான நிறைய ஒரு இது பண்ணியிருக்காங்க. அதை தவிர ஒரு முக்கியமான இதுனா ஒரு சிம்பிள் இன்கம் டேக்ஸ். அவங்க என்ன சொல்லணும்னா நீங்கள் ஆடிட்டர் கிட்டலாம் போக வேணாம், சார்ட் அக்கௌண்டன்ஸ் கிட்ட நீங்களே புரிஞ்சுக்கலான்ற மாதிரி ஒரு புது பில் வந்து கிரியேட் பண்ணி அடுத்த வாரம் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க ஆக்சுவலாக. அதையும் நம்ம பார்ப்போம். ஆக மொத்தம் வருமான வரியை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு ஒரு சின்ன ஒரு பால்லே ஒரு பயங்கரமான ஒரு செஞ்சுரி அடித்த மாதிரி ஒரு அடின்னு அடித்து தள்ளிட்டாங்க, 6 அடித்து தள்ளிட்டாங்க. ஸோ ஓவர் டு யூ. சார் அதான் அந்த 12 லட்சம் வரைக்கும் வரி சலுகை பண்ணிட்டாங்க. ஆனால் இந்த 4லேருந்து 8 லட்சம் அது கொஞ்சம் தெளிவாக சொல்லுவாங்க. அது ஒரு 5%, 8லேருந்து 12 10%, அப்படியே அதான் அப்போ வந்து நமக்கு முதல் 4 லட்சம் வரைக்கும் டேக்ஸ் 0, 4லேருந்து 8 5%, 8லேருந்து 12 10%, 12லேருந்து 16 15%, 16லேருந்து 20 5% ஏற்றிட்டு போகிறாங்க. அதுக்கு மேலே 30%. அது நம்மளுடைய வரி ரேட் இந்த இன்கம் இது பண்ணால். ஆனால் நீங்கள் உங்கள் வரி 40,000 ரூபாய் வருதுனாக்கா அந்த 40,000 ரிபேட்டு 87A ஒரு செக்ஷன் இருக்குது. அந்த செக்ஷன் படி உங்களுக்கு உங்கள் டேக்ஸை 0 பண்ணிவிடுவோம் ஆக்சுவலாக. அந்த மாதிரி இப்போ வந்து இந்த ஒரு கேல்குலேஷன் போட்டால் உங்களுக்கு 12 லட்சம் வரைக்கும் உங்களுக்கு இன்கம் இருக்குன்னா இந்த ஸ்லாப் அப்ளை பண்ணும். 0 to 4 0 ஒன்றும் வராது. 4லேருந்து 8 5% வருது இல்லையா, அந்த 4 லட்சத்துக்கு 5% 20,000, 8லேருந்து 12க்கு 10%, அந்த 4க்கு 10 60,000. ஸோ இப்போ அந்த 60,000 ரூபாய் வரைக்கும் உங்களுக்கு 80,000 ஃபுல் 80,000 உங்களுக்கு அப்படியே டோட்டலாக டேக்ஸ் 0 ஆகிடும். அதுக்கு வந்து ரிட்டர்ன் ஃபைல் பண்ணி நீங்கள் டேக்ஸ் எவ்வளோன்னு காமிச்சு ரிபேட்னு போட்டுருவாங்க. டாக்ஸ் கட்ட மாட்டீங்க. ஆனா நீங்க வருமானம் தாக்கல் பண்ணி ஆகணும். 4 லட்சம் வரைக்கும் இருந்தா தான் தாக்கல் பண்ண வேண்டாம். 4 லட்சத்துக்கு மேல பண்ணா வருமானம் தாக்கல் பண்ணணும். ஆனா 12 லட்சம் வரைக்கும் நீங்க உங்களோட வரி கட்ட வேண்டாம். நீங்க சேலரினா உங்களுக்கு 12,75,000 வரைக்கும் கட்ட வேண்டாம். Thank you, Mr. Suresh. I think I'll request Madurai Ganesh to talk about the corporate tax proposals and before we go to ஸோ கார்ப்பரேட் பொறுத்த வரைக்கும் ஒரு 2-3 விஷயம் தான் சொல்ல விரும்புகிறேன். கார்ப்பரேட் பொறுத்த வரைக்கும் ஒரு 2-3 விஷயம் மாத்திரம் சொல்ல விரும்புகிறேன். ஒன்று வந்து இந்த ஈஸ் ஆஃப் டூயிங் பிஸ்னஸ், தட் இஸ் பிஸ்னஸ் ஹவு கார்ப்பரேட்ஸ் இன்னும் ஈஸியாக பண்ணலாம், அதுக்கு வந்து நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதை பார்க்கும்போது இந்த டீக்ரிமினலைசேஷன் ஆஃப் செவரல் ஆக்ட்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. இது முன்னாடியே கொண்டு வந்த ஒரு விஷயந்தான். பட் இப்போ இன்னும் மோர் தென் 100 செக்ஷன்ஸ் 100 ப்ரொவிஷன்ஸ் அதை வந்து டீக்ரிமினலைஸ் பண்ண போகிறோம் அப்படின்றத இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ அது வந்து டெஃபினெட்லி ஒரு வரவேற்கத்தக்க ஒரு விஷயம்னு நம்ம சொல்லலாம். இன்னொன்று வந்து இந்த மர்ஜர்ஸ், தட் இஸ் கம்பெனிஸ் வந்து மர்ஜ் பண்ணுறாங்க, அமால்கமேட் பண்ணுறாங்க. அது வந்து இட்ஸ் அ வெரி காம்ப்ளிகேட்டட் ப்ராசஸ். அந்த ப்ராசஸை வந்து இப்போ சிம்பிளிஃபை பண்ணுறதுக்கு ஃபாஸ்ட் ட்ராக் மெக்கானிசம் ஒன்று இருக்குது. பட் அது ஒன்றும் ஃபுல் ஃப்ளெஜ்டாக டேக் ஆஃப் ஆகலை. ஸோ அந்த ஃபாஸ்ட் ட்ராக் மெக்கானிசம் இன்னும் எவ்வளோ தூரம் அவங்க வந்து பண்ண போகிறாங்கன்றது நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அது டெஃபினெட்லி கம்பெனிஸ்க்கெல்லாம் என்சிஎல்டின்னு ஒரு ப்ராசஸ் இருக்குது. என்சிஎல்டிக்கு போயிட்டு அந்த ஆர்டர் வாங்கணும். அதில் பயங்கர செலவும் இருக்குது. அட் த சேம் டைம் ப்ரொசீஜர்லி ஆல்மோஸ்ட் 1 இயர்க்கு மேலே ஆகிடும் அது ஃபாஸ்ட் ட்ராக் பண்ணுறதுக்கு. ஐ மீன் அந்த அமால்கமேஷன் என்சிஎல்டி மூலியமாக பண்ணுறதுக்கு. ஃபாஸ்ட் ட்ராக் மெக்கானிசம் இது டெஃபினட்டாகவே ஃபாஸ்ட்டாக இருக்கும், சீக்கிரமே ஆர்டர்ஸ் வந்துடும்.
இட் will also help to boost the stock market and companiesக்கு இது டெஃபினட்டாக ஒரு பெனிஃபிட்டாக இருக்குன்றது நாங்கள் நம்புகிறோம். தேங்க்யூ மதுரா. நீங்கள் ஓவர் டு டாக்டர் பாலாஜி. வணக்கம். இது மருத்துவ தொழில்துறையை பற்றி பேச போகிறோம் நம்ம இப்போது. மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இட்ஸ் அ குட் பாஸ்ன்னு சொல்கிறோம். எங்கள் தொழில்துறை படி பார்த்தீங்கன்னா நிறைய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருந்தது. ஹானரபிள் மேடம் கரெக்டாக எத்தனை அமௌண்ட்டுன்னு சொல்லலை இன்வெஸ்ட்மெண்ட் சொல்லிட்டு. போன வருஷம் உங்களுக்குலாம் தெரியும் கிட்டத்தட்ட 91,000 கோடி ரிவைஸ் பட்ஜெட்டில் செலவு பண்ணியிருக்கா சொன்னாங்க அவங்க. இந்த வருஷம் எவ்வளோ அமௌண்ட் தெரியல. பட் ஒரு ஃபீல்டுன்னு பார்த்து அவங்க சொல்லியிருக்கிறாங்க. சில ஃபீல்டு அஃப்கோர்ஸ் விட்டு போச்சு. முதல்ல சொல்லப்போனாக்கா மெடிக்கல் எஜுகேஷன் அவங்க ப்ராமிஸ் பண்ணியிருக்கிறது இந்த வருஷம் மட்டுமே 10,000 மெடிக்கல் சீட்ஸ் அவங்க இப்போ சொல்லியிருக்கிறாங்க. இது வரைக்கும் 1.1 லேக் அண்டர் கிராஜுவேட் போஸ்ட் கிராஜுவேட் சீட் பண்ணியிருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க. வருங்காலத்தில் இன்னும் 5 வருடத்தில் 75,000 சீட் கிரியேட் பண்ணுறதா சொல்லியிருக்கிறாங்க. அதாவது இன்னும் 5 வருடங்களில் 75,000 மருத்துவர்கள் வெளியே வருவாங்க. அதுதான் அவங்க அண்டர்லைன் பண்ணியிருக்கிறாங்க. அப்புறம் டே கேர் கேன்சர் சென்டர் அண்ட் ஆல் டிஸ்ட்ரிக்ட் ஹாஸ்பிட்டல். ஐ திங்க் இட்ஸ் அ வெரி குட் மூவ். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு கேன்சர் இருக்கிறவங்க, புற்றுநோய் இருக்கிறவங்க ட்ரீட்மெண்ட்டுக்காக பார்த்தீங்கன்னா அவங்க ஏற்கனவே ரொம்ப கஷ்டத்தில் இருப்பாங்க. ஒரு ட்ரீட்மெண்ட்டுக்கும் ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ண வேண்டியிருக்கு. இதனால் அவங்க குடும்பமே ரொம்ப கஷ்டப்படுது. ஒன்று காஸ்ட்டு, ரெண்டாவது அவங்களோட தொழிலும் கஷ்டப்படுது. இப்போ ஈச் டிஸ்ட்ரிக்ட் லெவலில் டே கேர் சென்டர்னால் அவங்க அந்த கீமோதெரப்பின்னு சொல்லுவாங்க, அங்கே போய் எடுக்கிறது, வேறு ரேடியோ தெரப்பின்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் அங்கேயே எடுத்துக்கலாம். அஃப்கோர்ஸ் மேஜர் டெர்ஷரி கேர் மேலே போகலாம். பட் டே டு டே ட்ரீட்மெண்ட்டுக்காக நாங்கள் ரொம்ப தூரம் போக வேணாம். அதனால் நிறைய மக்கள் பெனிஃபிட் ஆவாங்க. தேர்டு சார் சொன்ன மாதிரி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், அதுக்காக நிறைய அமௌண்ட் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. இதில் 3 பாத்வே சொல்லியிருக்கிறாங்க: அக்ரிகல்ச்சர், ஹெல்த் அண்ட் எஜுகேஷன். உங்களுக்கு தெரியும் மருத்துவத்துறையில் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ரொம்ப இம்பேக்ட் இருக்குது. ரொம்ப டெவலப் பண்ணதுனால இது ஒரு ஃபியூச்சரிஸ்டிக் விஷன். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஹெல்த் இண்டஸ்ட்ரிக்கு வந்தால் தான் வருங்காலத்தில் காஸ்ட் கட் டவுன் பண்ண முடியும். இது யார் யாருக்கு எந்த மாதிரி கரெக்ட் ட்ரீட்மெண்ட்டு, மெடிசன்லேருந்து ஆப்ரேஷன்லேருந்து டெஸ்ட்லேருந்து இது கரெக்டாக பண்ணி மொத்தத்தில் காஸ்ட் கம்மி பண்ணலாம். இதுக்கப்புறம் ஜல் ஜீவன் ஸ்கீம், அதாவது ப்ரிவென்டபிள் மெஷர்ஸ் சொல்கிறது. எப்படி நிறைய டிசீசஸ் ப்ரிவென்ட் பண்ணுறதுனா வாட்டர் போர்ன் டிசீசஸ், அதுக்காக எல்லாருக்கும் எப்படி க்ளீன் வாட்டர் சப்ளை, அதுதான் ஜல் ஜீவன் ஸ்கீம். இது வரைக்கும் அவங்க 18% ஆஃப் தி கண்ட்ரி கவர் பண்ணியிருக்கிறாங்க. இன் ஃபியூச்சரில் 100% கண்டிப்பாக கவர் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க. இதனால் எல்லா மக்களுக்கும் க்ளீன் போர்ட்டபிள் வாட்டர், நல்ல தண்ணி குடிநீர் கிடைக்கும்னு சொல்லிட்டு அவங்க வாக்குறுதி கொடுத்துருக்குறாங்க. அப்புறம் ரொம்ப முக்கியமாக ஃபார் த ஃபஸ்ட் டைம் ஒரு ஹீல் இன் இந்தியா ஸ்கீம், அதாவது மெடிக்கல் டூரிசம் பற்றி பேசியிருக்கிறாங்க. வெளிநாட்டிலேருந்து மற்ற மக்கள் நோயாளிகள் இந்தியாவுக்கு இது மக்கள் மட்டும் எல்லா விதமான மக்களும் பெனிஃபிட் பண்ணுவாங்க. இது மருத்துவத்துறை மட்டும் கிடையாது, சொன்ன மாதிரி ஹாஸ்பிட்டாலிட்டி இண்டஸ்ட்ரி, ட்ராவல் இண்டஸ்ட்ரி, நிறைய இன்டைரக்ட் எம்ப்ளாய்மெண்ட் கிரியேட் பண்ணோம். இதுக்காக ஒரு நல்ல ஸ்கீம் கொண்டு வர போகிறாங்க. இதனால் ஒரு பிபிபியும் கொண்டு வரதா சொல்லியிருக்கிறாங்க. இது ரொம்ப எதிர்பார்க்குறது தான். இதனால் வீசாலேருந்து தட் இஸ் எண்ட் டு எண்ட் இட் ஷுட் பி ஃப்ரீ. அதாவது ஒரு நோயாளி ஏர்போர்ட்டில் இறங்கினாக்கா அங்கேருந்து ட்ரீட்மெண்ட் ஆகி வெளியே போகிற வரைக்கும் அவங்களுக்கு என்னென்னலாம் பெனிஃபிட் கொடுக்கணுமோ அதெல்லாம் கொடுக்குறது உறுதி சொல்லியிருக்கிறாங்க. இது இம்ப்ளிமெண்ட் பண்ண எங்களுக்கு ரொம்ப தெரியும் நினைக்கிறேன். போன வருஷம் 3 கேன்சர் ட்ரக்ஸ்க்கு கம்ப்ளீட் கஸ்டம்ஸ் எக்ஸாம்ஷன் கொடுத்தாங்க. இந்த வருஷம் 36 லைஃப் சேவிங் ட்ரக்ஸ் அக்ராஸ் கேன்சர், ரேர் டிசீசஸ் அண்ட் க்ரானிக் டிசீசஸ் கம்ப்ளீட் கஸ்டம்ஸ் எக்ஸாம்ஷன் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. சில மெடிக்கேஷன் 6 அதர் லைஃப் சேவிங் ட்ரக்ஸ்க்கு 5% வரைக்கும் கம்மி பண்ணுறதா சொல்லியிருக்கிறாங்க. சில பல்க் ட்ரக்ஸ் ஆல்சோ இதை இம்ப்ரூவ் பண்ணுறதா சொல்லியிருக்கிறாங்க. இதெல்லாம் ஃபார்மசூட்டிக்கல் இண்டஸ்ட்ரிக்கு ரொம்ப பூஸ்டாக இருக்கும். இதை தவிர சில ஃபார்மசூட்டிக்கல் இண்டஸ்ட்ரீஸ் ஃப்ரீ ட்ரக்ஸ் அப்ளை பண்ணாக்கா அந்த ட்ரக்ஸுக்கும் கம்ப்ளீட் கஸ்டம் எக்ஸாம்ஷன் கொடுக்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. இதனால் கிட்டத்தட்ட எல்லா செக்டரும் கவர் பண்ணிட்டாங்க. 2 செக்டர் இதில் கவர் பண்ணல. அது டிவைஸ் இண்டஸ்ட்ரின்னு சொல்கிறது. அது முக்கியமானது ஹெல்த் இன்சூரன்ஸ். நாங்கள் எல்லாம் எதிர்பார்த்தது உங்களுக்குலாம் தெரியும், எல்லாரும் ப்ரைவேட் இன்சூரன்ஸ் எடுக்கிறாங்க. அதுக்கு ஜிஎஸ்டி எக்ஸம்ஷனோ இல்லை ஏடிடி டேக்ஸ் எக்ஸம்ஷனோ கேட்டிருந்தோம். ஏடிடி கொடுக்கல. மேபி ஜிஎஸ்டி கவுன்சிலில் கண்டிப்பாக அது 18% ஜிஎஸ்டி எடுத்தாங்கன்னா நிறைய பேர் ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுத்து இதனால் ஹெல்த் கேர் இண்டஸ்ட்ரி நல்லா இம்ப்ரூவ் ஆகும்னு நினைக்கிறோம். Thank you very much, Doctor. I think விட்டு போன few points. I think agriculture is one thing which nobody has covered. I think the policy on agriculture in terms of the cotton development policy, the pulses development, the fisheries development,
I think it's a phenomenal thing. Those are all things which are going to benefit a wide number of people. I think they're talking of 1.7 crore farmers being benefited by that. I think that's a phenomenal thing, and it's talking of a 5-year policy for cotton and 5-year policy for pulses. I think that's actually very interesting. And very முக்கியமானது வந்து Chinese imports of toys, which is like 95%. In that industry is being focused to be developed in India. Is I think to make the Atmanirbhar in toys is I think PLI in toys is I think phenomenal part of that. Very small ID cards for gig workers. In 1 crore ID cards. I think that is again a phenomenal thing which is going to improve the social security of the gig workers. I think they're talking of crores of workers in various parts of the country. I think in Tamil Nadu they're talking of 50 lakh gig workers in Tamil Nadu is what they're talking of. So that's I think ease of living benefit for the society will be phenomenal. I think again one more point of private-public partnership in nuclear power. See, they're talking of 100 gigawatts by 2047, and for the first time they're talking of public-private partnership for nuclear power, and they're talking of small reactors coming by 2033, which again green energy. This is one of the thing I think is going to help us on the 2070 challenge of the this thing. I think that's broadly what I left out of it. So. Development-oriented budget covering most areas and focus on the middle class. I think that's what it is. Thank you. See, நாடுன்னு சொல்றப்போ பீகார் தவிர எந்த ஸ்டேட்டை பற்றி சொல்லலை. பட் ஐ திங்க் எல்லா பிகாஸ் டீட்டெயில் வரும். பிகாஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் வந்து என்னென்ன இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தமிழ்நாடுக்கு பண்ண போகிறாங்கன்னு டீட்டெயிலில் வருமே தவிர அனௌன்ஸ்மெண்ட்டில் வரல. ஒரே ஸ்டேட் பற்றி பேசாமல் பீகாரை பற்றி தான் பேசினா எந்த ஸ்டேட்டை பற்றி பேசலை. ஸோ அதனால் வி ஹேவ் டு ஒன்லி வெயிட் ஃபார் தி டீட்டெயில்ஸ். சார் இப்போ வந்து ஒருத்தங்க வந்து குட்னு சொன்னாங்க, ஒருத்தர் சிக்ஸர் சொன்னாங்க. சிக்ஸர்னா நல்ல விஷயமா சொன்னாங்க. சொன்னாங்க. இப்போ ஓவராலாக இந்த பட்ஜெட் வந்து எப்படி சார் இருக்கு சாமானிய மக்களுக்கு டெஃபினட்டாக மிடில் கிளாஸுக்கு ஆகக்கூடிய பட்ஜெட். சி தே டாக்கிங் ஆஃப் 80,000 rupee exemption for by tax for the middle class person earning 12 lakhs. ஸோ ஒரு வருஷத்துக்கு 80,000, ஒரு மாதத்துக்கு 6,500 ரூபாய் எக்ஸம்ஷன் அவங்களுக்கு கிடைக்க போகுது. ஸோ தட் மீன்ஸ் அவ்வளோ பணம் அவங்க எக்ஸ்ட்ரா கையில் கிடைக்க போகுது. ஸோ இட்ஸ் மிடில் கிளாஸுக்கு தேர் டெஃபினட்டாக பெனிஃபிட். இட் வில் இன்க்ரீஸ் எக்ஸ்பெண்டிச்சர், டெவலப்மெண்ட் ஓரியன்ட் பட்ஜெட். It will increase expenditure, and I am confident of a 7% growth. எந்தெந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஏதாவது தந்துக்கலான்ற மாதிரி நினைக்கிறீங்க? ஏதாவது தொழில் இப்போ வந்து செக்டார் வைஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் லெதருக்கு கொடுத்துருக்காங்க, அப்புறம் வந்து டாய்ஸ் கொடுத்துருக்காங்க, அதுக்கப்புறமா டெக்ஸ்டைல் பற்றி பேசினாங்க. தென் மேனுஃபேக்சரிங்னு ஒரு நேஷ்னல் மேனுஃபேக்சரிங் மிஷன் ஒன்று கொண்டு வர போகிறாங்க. இந்த நேஷ்னல் மேனுஃபேக்சரிங் மிஷனில் என்ன வரப்போகுதுன்றது அஃப்கோர்ஸ் அந்த மிஷனோட ஸ்டேட்மெண்ட் பார்த்தா தான் தெரியும். பட் எசென்ஷியலி அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, எந்தெந்த தொழிற்சாலையில் வந்து எம்ப்ளாய்மெண்ட் அதிகமாக இருக்குவோ அந்தந்த தொழிலில் இதை எடுத்து அதை ஊக்குவிக்கிறதுக்கு உண்டான இன்சென்டிவ் கொடுக்கறதுக்கு அவங்க பிளான் பண்ணுறாங்க. பிஎல்ஐ ஃபார் டாய்ஸ், பிஎல்ஐ ஃபார் உங்களுக்கு இது 2 பிஎல்ஐ அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அந்த 2 பிஎல்லுமே லேபர் இன்டென்சிவ் செக்டார்ஸ் வேர் எம்ப்ளாய்மெண்ட் வில் பி மோர். லெதர், பிஎல்ஐ ஃபார் லெதர் அண்ட் பிஎல்ஐ ஃபார் டாய்ஸ், இந்த ரெண்டுமே லேபர் இன்டென்சிவ். இவர் கேட்ட கேள்விக்கு இப்போ தமிழ்நாட்டில் வந்து லெதர் இஸ் அ வெரி இம்பார்ட்டண்ட் இண்டஸ்ட்ரி அண்ட் அதை ரெக்கக்னைஸ். இன்ஃபேக்ட் எக்கனாமிக் சர்வேல வந்து தமிழ்நாடை பற்றி 2 இடத்துல பேசியிருக்காங்க, லெதர் அண்ட் எலக்ட்ரானிக் மேனுஃபேக்சரிங். ரெண்டுமே தமிழ்நாடு வந்து சிறப்பாக செஞ்சுட்டு இருக்காங்க. இந்த எங்கெங்கெல்லாம் வந்து லேபர் ஜாஸ்தியாக இருக்கோ அதை ஊக்குவிக்கிற மாதிரியான ப்ரப்போசல்ஸ், பட்ஜெட்ரி அலோகேஷன்ஸ், அப்புறமா இன்சென்டிவ்ஸ் இதுதான் கொடுத்துருக்காங்க இந்த பட்ஜெட்டில். அதனால் நீங்கள் ஒரு ஸ்டேட் வைஸ்ன்னு பார்க்க முடியாது. எக்ஸ்போர்ட், இம்போர்ட், மேனுஃபேக்சரிங், எம்ப்ளாய்மெண்ட் இன்டென்சிவ் செக்டார், லேபர் ஓரியன்ட் செக்டார், நியூ ஏஜ் இண்டஸ்ட்ரி லைக் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், இது மாதிரி ஃபோக்கஸ் பண்ணி அவங்க பட்ஜெட்ரி அலோகேஷன் பண்ணியிருக்காங்க. உமன் டெவலப்மெண்ட், சோஷியல் செக்டார் ஸ்கீம், உமன் டெவலப்மெண்ட், சைல்டு டெவலப்மெண்ட்ஸ், அதுக்கு உண்டான பழைய ஸ்கீமோட பட்ஜெட்டரி அலோகேஷன் இந்த வருஷமும் கண்டினியூ ஆகுது. ஸோ அதனால் நீங்கள் சோஷியல் செக்டார் அலோகேஷன் இஸ் நாட் தர்ன்னு சொல்ல முடியாது உங்களால். ஸோ பொதுப்படியாக அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா வேலை வாய்ப்பை ஃபோக்கஸ் பண்ணியிருக்காங்க,
பணம் அதிகரிப்பு, மிடில் கிளாஸ் அவங்களுக்கு ஃபோக்கஸ் பண்ணியிருக்காங்க, மேனுஃபேக்சரிங் ஃபோக்கஸ் பண்ணியிருக்காங்க, எக்ஸ்போர்ட் ஃபோக்கஸ் பண்ணியிருக்காங்க, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபோக்கஸ். ஸோ இந்த மாதிரி ஒரு 5-6 செக்டார் ஃபோக்கஸ் பண்ணி அவங்க இந்த பட்ஜெட்டை ஃப்ரேம் பண்ணியிருக்காங்க. அதனால் இது வந்து மொத்தமாக பார்க்குறதே ரொம்ப ஒரு யோசிச்சு நுவான்ஸாக பண்ணியிருக்காங்கன்னு தான் சொல்லணும். நல்ல பட்ஜெட் தான் சொல்லணும். ஒரு நிமிஷம், அதாவது ஐ வில் ரிக்வெஸ்ட் சுரேஷ் டாக் அபவுட் இந்த செகண்ட் ஹோம் வந்து ஸோ I think that will benefit housing sector as such. So I'll just ask Suresh to talk about that, because how much of it housing sector benefit பண்ணுங்கிறது just I think இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து சத்தமா 2 வீடு வந்து 2வது வீடுக்கு நம்ம டாக்ஸ் கட்ட வேணாம்னா நிறைய கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ண வேண்டியது. இப்போ இந்த பட்ஜெட்டில் அவங்க என்ன சொல்லிருக்காங்கன்னா எந்த கண்டிஷனுமே இல்லாமல் 2 வீடுக்கு நீங்கள் வந்து டாக்ஸ் கட்ட வேண்டாம் அப்படின்றது தான். ஏன்னா இப்போ என்னென்னா இது இப்போ பார்த்தீங்கன்னா வந்து எல்லா இதுலேயும் வந்து நம்மளுடைய ஜாயின்ட் ஃபேமிலி சிஸ்டமில் இல்லைனா கூட நம்மளுடைய டிஎன்ஏல அவங்க வந்து பேரண்ட்ஸையும் வந்து இது பண்ணுன்றப்பல இருக்குது ஆக்சுவலாக. ஸோ அதனால் அவங்க அதே காம்ப்ளெக்ஸ்லேயே அவங்க ஒரு ஃப்ளாட்டில் அவங்க பேரண்ட்ஸ் ஒரு ஃப்ளாட்டில் இருக்காங்கனாக்கா அது வந்து நமக்கு பெனிஃபிட் கிடைக்காம இருக்குது. இது ஒரு ப்ராக்டிக்கலான சுச்சுவேஷன் ஆக்சுவலாக. இப்போ அந்த கண்டிஷன்ஸே இல்லாமல் 2 வீடுக்குமே நீங்கள் வந்து வருமான வரி செலுத்த வேண்டாம். கண்டிஷன்ஸ் இல்லாமல் முன்னாடி நிறைய கண்டிஷன்ஸ் இருந்தால் தான் நீங்கள் 2 வீடு 0 எடுத்துக்க முடியும். அது ஒரு பெரிய இப்போ பேரண்ட்ஸ் ஊரில் இருக்காங்க, நான் இங்கே இருக்கேன், நானும் 0 எடுத்துக்கலாம், அவங்க இருக்கலாம். அந்த மாதிரி ஒரு கண்டிஷன்ஸ் இல்லாமல் கொடுத்து ஒரு பெரிய ஒரு So this will benefit housing sector. Housing sector மூவ் ஆனாலே அது ரிலேட்டட் செக்டர், சிமெண்ட், ஸ்டீல் எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக க்ரோ ஆகும். இப்போ இந்த பட்ஜெட்டுக்கு அப்புறம் வந்து எந்தெந்த பொருட்கள் விலை ஏறும், எந்தெந்த பொருட்கள் விலை குறையும், அந்த மாதிரி எல்லாம் இருக்காது. அதாவது இதில் வந்து கொஞ்சம் ப்ராடாக சொல்லியிருக்கிறதுனால டீட்டெயில்டாக பார்க்க முடியல. இப்போ அவங்க சார் சொன்ன மாதிரி மொபைல் ஃபோன், இவி பேட்டரி, லைக் இவி கார்ஸில் டெஃபினட்டாக விலை குறையும். பிகாஸ் இவி காரில் வந்து 60% ஆஃப் த காஸ்ட் ஆஃப் த கார் இஸ் த பேட்டரி. ஸோ அதில் விலை குறையும் எதிர்பார்க்குறோம். ஸோ அதனால் இவி அந்த பேட்டரிஸில் குறையுது. அண்ட் மற்றது வந்து லாட் ஆஃப் ட்ரக்ஸ் குறையுது, நிறைய மெடிசன்ஸ் குறையுது, அந்த லைஃப் சேவிங் கேன்சர் ட்ரக்ஸ்லாம் குறையுது. ஸோ அதனால் டீட்டெயில்டாக நம்ம வந்து இன்னும் டீட்டெயில் பிரிண்ட்ஸ் ஃபைன் பிரிண்ட் பார்த்தா தான் இன்னும் டீட்டெயில் எந்தது குறையுங்க இன்னும் கண்டுபிடிக்க முடியும். அதே போல கிரிப்டோ கரன்சி பற்றி எதுவுமே வெளியாகல. கிரிப்டோ கரன்சி வந்து இந்தியா ஒரு மார்க்கெட் அது இல்லை அதாவது கிரிப்டோ கரன்சி வந்து இஸ் சம்திங் விச் இஸ் ஃபியூச்சரிஸ்டிக். ஐ திங்க் இந்தியா இன்னும் அந்த 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 பொசிஷனுக்கு வரலைங்கிறது என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ. நாடுகள் எல்லாமே அதை பயன்படுத்துறாங்க, வளர்ந்த நாடுகள் கூட அதை பயன்படுத்துறாங்க. நம்ம வளர்ந்ததுக்கு அப்புறம் மேபி அங்கே ரீச் ஆகுமா தெரியாது எனக்கு. கிரிப்டோ கரன்சி இஸ் a totally different subject. I think that is it may not come in the budget. Different subject. இப்போ மெடிக்கலுக்கும் மருந்துகளுக்கும் இப்போ சொல்லிருக்கீங்களா, மெடிக்கலுக்கு வாங்குறது இது போதுமானதா இல்லை இன்னும் கூட இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கலாம்? இல்லை, இப்போ ஃபார்மா இண்டஸ்ட்ரின்னு சொல்லிட்டு நிறைய பூஸ்ட் கொடுத்துருக்குறாங்க. கண்டிப்பாக பாருங்கள், பல்க் மேனுஃபேக்சரிங்ஸ்லாம் கம்மி பண்ணாக்கா கண்டிப்பாக உங்களுக்கு மருந்து விலை கம்மியாகும். கண்டிப்பாக அது அவங்க வந்து டைரெக்டாக ஃபார்மா இண்டஸ்ட்ரிக்கு இன்வெஸ்ட்மெண்ட்னு சொல்லலாம். அவங்க கஸ்டம்ஸ் எக்ஸிக்யூட்டிவ் கம்மி பண்ணுறாங்க. ஒன்று டிவைஸ், அதை பற்றி ஒன்றும் பேசலை. டிவைஸும் உங்களுக்கு நிறைய ஒருத்தங்க ஹாஸ்பிட்டல் போனாங்கன்னா சிடி ஸ்கேன் எடுக்கிறாங்க, எம்ஆர்ஐ எடுக்கிறாங்க. ஏன் காஸ்ட் அதிகமான எம்ஆர்ஐ மிஷின் அதிகம். எம்ஆர்ஐ மிஷின் கம்மி பண்ணால் தான் உங்களுக்கு எம்ஆர்ஐ சார்ஜஸ் கம்மியாகும் இல்லையா? அதை போல தான் அதை பற்றி அவங்க மென்ஷன் பண்ணலாம். அவங்க கஸ்டம்ஸ் சில ட்ரக்ஸ் சொல்லியிருக்கிறாங்க, கேன்சர் ட்ரக்ஸ், ரேர் டிசீஸ் சொல்லியிருக்கிறாங்க. அஃப்கோர்ஸ் புற்றுநோய்க்கு நிறைய மெடிசன் இருக்குது, இந்தியாவிலேயே நிறைய மெடிசன் பண்ணுறாங்க. அதனால் அதை பற்றி ஒன்றும் இல்லை. பட் டெவலப்மெண்ட், ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் பற்றி அவங்க ஒன்றும் பண்ண சொல்லலை. அவங்க டெஃபினெட்லி நம்மளுக்கு நிறைய R&Dக்கு எக்ஸம்ஷன்ஸ் வேணும். Thank you. Thank you. Thank you. Thank you. English.